வணக்கம் ரீவீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த ஈஸியான சிம்பிளான எலகண்ட்டான லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிங்க் ஷேட் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் லிப்ஸுக்கு வந்து போல்டான லிப்ஸும் போய்க்கலாம், இல்லை நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேட் வேணுமோ அந்த மாதிரி போய்க்கலாம். நான் இங்கே வந்து நியூடான ஐ ஷேடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணனால நான் வந்து கொஞ்சம் போல்டான லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன், நியூட்ரிஜனாவோடது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு நான் லாக்மே பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே ஒரு பிங்க் டிண்ட் இருக்கும். இந்த பிங்க் டிண்ட் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப மசாஜ் பண்ண வேணாம், இதை லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டால் போதும். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு நான் அதை வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது மெபெலினோட ஃபவுண்டேஷன் தான். என் ஷேடு வந்து 320. ஸோ இந்த ஷேடை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், பிளெண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ பிளெண்ட் பண்ணால் தான் அது உங்கள் ஸ்கின்னோட நல்லா மெர்ஜ் ஆகி உங்கள் ஸ்கின் மாதிரி தெரியும். இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். கன்சீலர் எடுத்து அண்டர் ஐஸ்லையும் நான் என் மவுத் சுற்றி உள்ள ஏன்னா எனக்கு அங்கே ஃபுல்லாக ரொம்ப டார்க்னஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பிரைட் ஆக்கிறதுக்காக. நான் இங்கே எந்த ஆரஞ்சு கரெக்டரையும் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல வந்து நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு க்ரே ஆகிற இஷ்யூ வந்து இருக்காது. அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் எல்லாமே க்ரேயாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கன்சீலரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் ஸ்பஞ்ச் வச்சு. நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ப்ரஷ் இல்லாதனால நான் ஸ்பஞ்ச் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டரை வந்து நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருசாயிரும், கொஞ்சம் பெருசாயிரும், சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் முன்னாடியே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ கிட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணால் தான் என்னோடய ஷேட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நான் இதை என் ஐப்ரோஸில் ஃபுல்லாக எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன் என் ப்ரோஸ்க்கு. உங்கள் ஐப்ரோஸ் வந்து ஷேப்பாக இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோ கிட் வச்சு நீங்கள் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஐப்ரோ பென்சில் வாங்கும்போது உங்கள் ஷேடுக்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கோங்க. நீங்கள் பிளாக் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு லைட் எல்லோ ஷேட் எடுத்து என் லிட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து அது என்னோடய லிட்டோட ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து பேஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணுறதோட விடாமல் நல்லா வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இங்கே ஒரு பிங்க் ஷேடு எடுத்து என் லிட்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேடு இருக்கும். இதை வந்து என் லிட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் 1/3 மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக இன்னர் கார்னர் வரையும் நான் எடுத்துகிட்டு போகல. இந்த ஷேட் வந்து உங்களுக்கு பிங்கிஷாக உங்கள் லிட்ஸ் இருக்க மாதிரி நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி அந்த நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஆரஞ்சு ஷேடும் இந்த பிங்க் ஷேடும் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே ஷேட் எடுத்து நான் கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ஐ மேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பிளெண்டிங் இல்லாத மாதிரி இருக்காது. ஸோ நல்லா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நெல்ஃபோட ஒரு சிங்கிள் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளிட்டரி ஷேடு, பிங்க் ஷேடு தான், பட் வந்து கிளிட்டர் இருக்கும். ஸோ வந்து இதை நான் என் ஐலிட்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஐலைனருக்கு நான் NYBAயோட ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஐலைனர். இதோட ருப்பீஸே வந்து 50க்குள்ளே தான் 50-49 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எடுத்து ஒரு லைட்டாக விங் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு விங் வரைய பிடிக்கலன்னா நான் இப்போ விட்டதோட நார்மலாக விட்டுருங்க. நார்மல் ஐலைனர் மாதிரி போட்டுக்கோங்க. நான் லைட்டாக ஒரு விங் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பான விங்காக வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஐலைனர்லாம் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஸ்காராவுக்கு நான் ஃபேஸஸோட மேக்னடைஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து நல்லா ஒரு 3 கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஐ லேஷ் வந்து ரொம்ப டென்ஸாக தெரியும். இங்கே வந்து நம்ம ஃபால்ஸ் லேஷஸ்லாம் வந்து ஒட்டுறதில்ல. ஸோ வந்து நீங்கள் நல்லா டென்ஸாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லேஷுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நேச்சுரலான லுக் கிடைக்கும். இப்போது நம்ம ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். லிப்ஸ்டிக்கு நான் ஃபேஸஸோட ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நியூட் ஷேட் மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஐ மேக்கப் போட்டேன். நான் வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக எடிட் பண்ணிட்டேன். ஸோ இதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்டர் லேயர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னா நம்ம லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப கச்சமுச்சான வெளியெல்லாம் அப்ளை பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் லிப்ஸில். அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து பிந்தி வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து நம்ம ஐலைனர்லேயே ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே நிறையா பிந்தி இருக்கும். நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படி கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்னென்ன வீடியோ போட்டாலும் அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.